அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மை நாயகம் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு பேசுகின்றார். பிரபலமான அறிந்த குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட ஒரு ஆயத்து நம்முடைய கண்மை நாயம் அவளுக்கு கண்ணியம் அளிக்கும் விதத்திலும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் துன்யா ஆகிய வாழ்க்கை சிறக்கக்கூடிய அல்லாஹு தஆலா சொல்லித்தரக்கூடிய உன்னதமான அருள் வசனம்தான் ஸலவாத் ஓத வேண்டும் என்ற செய்தி. நாம் அதிகம் கண்மணி நாயகம் அவன் மீது ஸலவாத் ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி விசாலமான செய்தி ஆயத்தின் வழியாக ஹதீஸ் வழியாக நாம் பார்க்கின்றோம். பெருமக்களே, சுருக்கமாக 15 நன்மைகளை மாத்திரம் ஹதீஸில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் 20க்கும் மேற்பட்ட பயன்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் ஸலவாத் அதிகம் ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற பயன்பாடுகளை சொல்லித் தருகின்ற பெருமக்கள் ஹதீஸ் அடிப்படையாக வைத்து சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது, அல்லாஹும் மலக்குமார் செய்யக்கூடிய ஒரே அமல் ஸலவாத் மட்டும்தான். வேறு எந்த அமலையும் அல்லாஹு தஆலா நான் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. பெருமக்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் கண்மணி நாயகம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அரபி வார்த்தை விளக்கம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஸலவாத் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் என்றால் யுகம் முடியும் நாள் வரை நடக்கக்கூடிய ஒரு அமல் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்விடம் இருக்கின்றார்களே ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான் உள்ளவர்களே, நீங்களும் ஸலவாத் சலாம் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதலாவது அல்லாஹ்வும் மலக்குமார் செய்யக்கூடிய அமல். இரண்டாவது நசையில் வருகின்றது. ஒரு மூமின் ஸலவாத் சொல்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய 10 ரஹமத்தை பெறுகின்றார். மூன்றாவது நயவஞ்சத்திலிருந்து பாதுகாப்பு. யார் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகின்றார்களோ முனாஃபிக் கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜகாத் இருக்கிறது. பொருளுக்கு ஜகாத், பணத்துக்கு ஜகாத், உடல் ரீதியாக ஜகாத் இருக்கின்றதே அமலின் ஜகாத் ஸலவாத் என்று பெருமக்கள் சொல்வார்கள். பொருளுக்காக ஜகாத் கொடுக்கின்ற காரணத்தினால் பொருளாதாரம் சுத்தப்படுமோ அதே போல ஸலவாத் சொல்கின்ற காரணத்தினால் நம்முடைய அமல்கள் சுத்தமாகிவிடும். ஐந்தாவதாக கியாமத் நாளில் மற்றவரை விட கண்மை நாயகம் அவரிடத்தில் நம்மை நெருக்கி வைக்கும். உங்களில் யார் அதிகம் ஸலவாத் சொல்கின்றார்களோ கியாமத் நாள் என்னுடன் நெருக்கமாக இருப்பார்கள். கோரான கூடிய மூமின்கள் கண்மை நாயகம் அவரின் நெருக்கத்தை பெறுவதில் பேராசை உள்ளாக இருக்கும்போது உலகில் யார் அதிகம் ஸலவாத் சொல்கின்றார்களோ அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் அதைவிட என்ன பாக்கியம் வேண்டும்? ஆகவே ஸலவாத் சொல்கின்ற காரணத்தினால் கியாமத் நாளில் நபிய நாயகனின் நெருக்கம் கிடைக்கின்றது. அதே போல கண்மை நாவலில் ஸலவாத் கிடைக்கின்றது. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தர வேண்டும். பெருமக்களே, பெரிய பெரிய சஹாபாக்கள் ஆசைப்பட்டது ஒன்றுதான், நாயகமே கியாமத் நாளில் உங்கள் ஸலவாத் வேண்டும். இந்தியாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று மக்கா சென்றார் ஒருவர். கண்மை நாயகம் அவர்கள் ஹயாத்தா இருந்த காலத்திலே அவரிடம் போய் ஈமான் கொண்டார். அவர் வைத்த கோரிக்கை எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், அல்லாஹு தேவைய நான் இல்லை என சாட்சி கூறுகிறேன். நபிமாரின் கடைசியாக உங்களிடம் வைக்கும் ஒரே கோரிக்கை என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான், யாரும் சஃபா செய்ய முடியாத அந்த மறுமை நாளிலே நாயகமே எனக்கு சஃபா செய்ய வேண்டும். உங்கள் அல்லாத ஸஃபாத் எனக்கு என்ன வழி என கேட்டார். கண்மை நாயகம் சொன்னார்கள், வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னார்கள். அந்த ஸஃபாத் பாக்கியம் ஒருவர் கிடைக்கும் யார் அதிகம் ஸலவாத் சொல்கின்றார்களோ ஹதீஸின் வாயிலாக விளக்கத்தை சொல்கின்றார்கள். அதே போல வறுமை சிரமங்கள் இருந்து நீக்கும் ஸலவாத். ஒரு மனிதன் வறுமை விட்டும் மனிதனின் சிரமங்களை விட்டும் நீக்குவதற்கான ஒரு வழி ஸலவாத் பயன்படுகின்றது. அதே போல மறந்த விஷயங்கள் நினைவில் வர பயன்படுகிறது ஸலவாத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை மறந்தாலும் உடனே ஸலவாத் சொல்வார்கள். பெருமக்களே, ஒரு விஷயம் மறந்துவிட்டால் ஞாபகப்படுத்துவதற்காக ஹதீஸில் வருகின்றது, நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என வருகின்றது. அதே போல கண்மை நாயகம் அவரின் முஹப்பத் நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கின்றது ஸலவாத். அதே போல துவாக்கள் கபூலாக காரணமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கும் எந்த துவா இருக்கட்டும் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஸலவாத் கூற வேண்டும்.
ஸலவாத் கூறப்படாத துவாக்கள் தலைக்கு மேல் உயர்த்தப்படுவதில்லை என ஹதீஸ் வருகின்றது. ஆகவே துவாக்கள் கபூலாக ஸலவாத் காரணமாக இருக்கின்றது. அதே போல வாழ்க்கை தேவைகள் நிறைவேற ஸலவாத் ஓதி அதன் பொருட்டால் ரப்பிடம் கேட்கும் போதும் அல்லாஹ் தஆலா அவருடைய தேவைகளை கபூல் செய்கின்றான் என ஹதீஸ் வருகின்றது. அதே போல யார் ஸலவாத் சொல்கின்றார்களோ அவருடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது. அதே போல யார் ஸலவாத் அதிகம் ஓதுகின்றார்களோ மறுமை நாள் அரசு நிழல் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. யார் ஜும்மா பகலிலோ அல்லது ஜும்மா இரவிலோ 1000 முறை ஸலவாத் ஓதி வழக்கம் உள்ளவராக யார் தங்களை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக சொர்க்கத்தில் தங்கள் தங்கும் இடத்தை பார்க்காமல் அவர்களை அல்லாஹு தஆலா வஃபாத்தாக்க மாட்டான். அதே போல எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்வார்கள், தவஜ்ஜத் கிடக்கின்றது. கண்மன் நாயகம் அவரிடம் சொல்லப்படுகின்றது, நாயகமே, இன்னாருடைய மகன் இன்னார் நம்மையும் நம்முடைய தகப்பனா பெயரையும் சொல்லி உங்கள் மீது ஸலவாத் சொன்னார்கள் என்று சொல்லும் போது கண்மன் நாயகம் அவன் கவனம் நம் மீது திரும்புகிறது என்று சொன்னார். இதுவே பெரிய பாக்கியம் என்ன வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். பெருமக்களே, திருமதி ஒரு ஹதீஸ் வருகின்றது. உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாயகமே, நான் உங்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவனாக தான், ஆனால் அதிகம் ஓதிக்கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு ஓத வேண்டும் நாயகமே? அதற்கு ஒரு அளவு சொல்லுங்களே என கேட்டார். எவ்வளோ நான் ஓத வேண்டும்? 100 ஓத வேண்டுமா? 200 ஓத வேண்டுமா? நாளைக்கு 500 ஓத வேண்டுமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஓதிக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஓதுகின்றாயோ அவ்வளவு உனக்கு நல்லது என்றார்கள். உடனே அவர் சொன்னார்கள், கடமையில் போக தொழுகிறோம், தூங்குகிறோம், சாப்பிடுகிறோம், மீது உள்ள நேரத்தில் கால்வாசி நேரத்தில் ஸலவாத் ஓதுகின்றேன் என சொன்னார்கள். கண்மன் நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு கூட்டுகின்றாயோ எவ்வளவு அதிகம் ஓதுகின்றாயோ அது உனக்கு நல்லது என சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார், கடமைகள் போக மீது உள்ள நேரத்தில் பகலில் ஸலவாத் ஓதுகின்றேன் என சொன்னார்கள். எவ்வளவு ஓத முடியுமோ அதை விட கூடுதலாக ஓதுங்கள் என சொன்னார்கள். கடமையான நேரங்கள் போக மீது உள்ள அனைத்து நேரங்களும் ஸலவாத் தான் ஓதுவேன் என்றார். கண்மன் நாயகம் சொன்னார்கள், அப்படியானால் 2 பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நீ ஆக்கி கொண்டால் அல்லாஹு தஆலா உன் கவலை விட்டும் அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். வாழ்க்கையை கவலை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான். பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேண்டும்? அதனாலே நாம் நபி மீது ஸலவாத் ஓதிக்கூடியவராக நிலைப்பாட்டை நம்மை அதிகம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஸலவாத்தால் பெற்ற ஏராளமான பயன்பாடுகள் பெருமக்கள் கூறுவார்கள். ஆகவே அருமை பெருமக்களே, உயிரும் மேலான கண்மன் நாயகம் மீது இந்த உம்மத்துக்காக தியாகங்களையும் செய்தனர். ஒப்பற்ற நாயகம் அவள் மீது அதற்கு நன்றி கடனாக ஸலவாத் ஓதினார். அவளுக்கு அந்தஸ்து கூடுவதில்லை. அல்லாஹ் தஆலா நம் பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய தர்ஜாக்களை உயர்த்துகிறான், ரஹ்மத்தை அருளுகிறான் என்று சொன்னால் அப்பேற்பட்ட உட்பட்ட நபி மீது அதிகம் ஸலவாத் ஓதிக்கொள்வோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் கிடைக்க செய்வானாக. அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவில் இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம்.